ஏய், இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது. இது எம்எல்ஏக்கு சம்மந்தப்பட்டது. வெளியே போ. ப்ளீஸ் சார், அவங்க என் அப்பா அடிச்சிட்டாங்க சார். தயவு செஞ்சு கேஸ் எடுத்துக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார், என் பைக் காணாம போயிருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் சார் எடுத்துக்க மாட்டீங்க? அது எங்க ஏரியால எம்சிஆர் நகர், அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடு. அது என்ன சார், அங்க போனா இங்க போங்கறாங்க, இங்க வந்து அங்க போங்கறீங்க? அன்னைக்கு உங்ககிட்ட தான் சார் கொடுத்தேன். ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். அவன் கிடைச்சானா இல்லையா? உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். கிளம்புங்க சார். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி ரொம்ப அசிங்கமா பேசுறேன் சார். சரி சரி, போயிட்டு நாளைக்கு வா. சார், நான் இப்பவே 4 தடவை வந்துட்டேன் சார். இப்படிதான் சார் தினமும் என்ன திருப்பி அனுப்பிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு தடவை இந்த ஃபோன் எடுத்து பாருங்க சார். ட்ரக்ஸ், கஞ்சா, ஃபேக் மணி, ஹவாலா, கிட்னாப், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி பேப்பர்ல ரொம்ப காமனா யூஸ் பண்றாங்க. என்ன இது? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுதா? டெய்லி கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கிறதே தவிர இறங்கல. பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதனால்தான் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மக்கள்லாம் ரவுடிங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. சி, இப்படி ஒரு நிலைமைக்கு கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுக்கு? சார், நம்ம என்ன பண்ண முடியும் சார்? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். நீங்க எந்த ஏரியா? அண்ணா நகர் சார். அண்ணா நகர். எஸ், யூ ஆர் 100% ரைட். யாராவது ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே? யாராவது தைரியமா வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுக்கு சார் உங்களுக்கு வம்பு இந்த கோர்ட்டு கேஸ் இன்டராக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி நீங்க எங்க செட்டில் பண்ணிங்க அம்ஜத் கானை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறதெல்லாம் நீங்க இல்லையா சார்? அது ஸ்டாப் இட். அதெல்லாம் இப்ப பேச நம்ம மானத்தை நாமளே வாங்கிக்கணும். சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாம எப்படி வேலை செய்யறோம்னு. enough is enough. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. 90 days, only 90 days டைம். அதுக்கப்புறம் எந்த நியூஸ் பேப்பர்லயும் கிரைம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சான்ஸ் நீங்க கொடுக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. போலீஸ்னா பப்ளிக் கிட்ட ஒரு கௌரவம் ஏற்படணும், ஒரு மரியாதை வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், என்ன செய்ய சொல்றீங்க சார்? தப்பு செய்யறவங்கள 98% பணம் வச்சிருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த 5 நிமிஷத்துல ஃபோன் வருது சார். அதை யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம வெறும் டிவி மாதிரி தான் சார். ரிமோட் அவங்க கையில் தான் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? எங்களால் எதுவும் முடியாது, வேற என்ன சார் நாங்க செய்யறதுன்னு கேட்குறீங்க? அதானே சார், எங்களுக்கும் டியூட்டி பண்ணணும் தான் சரி இருக்கு, ஆனால் செய்ய விட மாட்டாங்க. முக்கியமாக சிட்டியில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்லி 2 கேங்ஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கு. சார், தோப்பிகானை பற்றியும் சங்கர் யாதவ் பற்றின முழு டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட இருக்கு சார். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் காட்டுறேன் சார். கேரி ஆன். சார், இவன் பேர் தோப்பிகான். ஹவாலா, கிட்னாப், மர்டர், கேங் வார் பண்ணுறது தான் இவனோட வேலை. 8 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். போனப்பெல்லாம் அங்கே கேங்ஸை தயார் பண்ணி வெளியே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். சங்கர் யாதவ் தான் தோப்பிகானுக்கு சரியான எதிரி. 2 பேருக்கும் ஒத்தே வராது. இவங்க சிட்டியில் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க சண்டையால் ஏற்கனவே 70 பேர் செத்துருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம அரசியல்வாதிங்க தான் சார். சங்கர் யாதவ், தோஃபிகான் இவங்க செத்தாதான் இந்த சிட்டி உருப்படும் சார். I know, you're right.
சென்னை ஃபுல்லா எங்களோட ஏரியா. எல்லாமே எங்க பிளான் படி தான் நடக்கும். நீயும் உன் கேங் எல்லாம் என் கால் செருப்ப துடைக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்ல. ஏன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டே டீலிங் பண்றியா? உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. உன் கதை என்னைக்கே முடிச்சிடுற. ஏய் பாய்முடு. என்னடா எல்லாத்தையும் கேக்குறேன்னு சொல்லி எல்கேஜி பையன் நினைச்சுக்கிட்டியா? யாதவ், உன் தம்பியோட தலைய சென்ட்ரல் சிக்னல்ல வெட்டி மெரினா பீச் வரைக்கும் வாக்கிங் போன மாட்டானா? என்ன புடுங்கடா? கத்துறதால ஒண்ணு நடக்க போறதில்ல. பண்ணி காமிக்கணும். ஒரு சொடக்கு போட்டா போதும். உன் குடும்பம் முழுக்க தலையே தூக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ. ஏய் தாஃபிக், மும்பைல இருந்து வந்த கன் ஸ்டீலிங் என்னோடது. லொகேஷன் ஷேர் பண்றேன். என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. ஏய், பேச்சுல கிடையாது, செயல்ல காட்டணும். சண்டை போடாதீங்க. வேணா ஒரு டீல் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் டீலிங். எங்கால் ஒருத்தர், உங்கால் ஒருத்தர். அவங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட தான் டீலிங். அவ்வளவுதான். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா? என்ன சொல்றீங்க? அப்சல். ஏய் சிவராம், ஏய் அப்சல், அடி. அடி அப்சல், அடி. எந்திரி எந்திரி, அடி அடி. அப்சல், அடி. புலே. வா, அடி அடி. வா. ஆட்டமே இனிதாண்ட ஆரம்பிக்க போகுது. இங்க பாரு. டேய், என்னடா இது? என் மானம் எல்லாம் போச்சு.
சங்கர் சபாஷ். டேய் என்னடா இப்படி அடி வாங்குறான்? நம்ம பேசின மாதிரி எங்கால தான் முதல்ல ஜெயிச்சான். ரேய் தௌஃபிக், பார்த்தல என் கேங்ல இருக்கிற கடைசியால கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயாச்சும் மூடிக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன் கதையும் நான் முடிக்க போறேன்டா, பாத்துக்கிட்டே இரு. டேய் இப்போவாது தெரிஞ்சுக்கோ, இந்த சிட்டி உன் பேச்சு கேட்டு நடக்காது. என் பார்வைக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். யாதவ், உன்னையும் உன் கேங்கையும் சரித்திரத்திலேயே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். அந்த நாளும் வரும், ஞாபகம் வச்சுக்க. ஏய் குருட்டு கபோதி, சரித்திரம் ஒண்ணும் உங்க அப்ப சொத்து கிடையாது. எவன் இருக்கணும் எவன் போகணும்னு டைம் மட்டும் தான் சொல்லும். மீட்டிங் இஸ் ஓவர். ஏய் கிளம்புங்க. ஏய் தௌஃபிக், கிளம்பு கிளம்பு. கேங்ல புதுசா என்ட்ரு ஆயிருக்கல, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சபாஷ், உன் தம்மு, உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஆளு என் கேங்ல இருக்கணும். என் கேங்ல ஜாயின் பண்றியா? சரி, உன் பேர் என்ன? அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனா? பார்த்தா சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்க. என்ன விஷயம்? பாக்குறதுக்கு உதவாக்கார மாதிரி இருந்தாலும் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுல நான் எவ்வளவு பெரிய கேப் மாறின்னு. பின்னாடி உட்காந்து மொத்த டீலையும் பார்த்தேன். அண்ணன் இப்ப என்ன ஜாப்ல சேர்த்துக்கிட்டாரு. இனி அந்த சங்கர் யாதவ் கதையை முடிக்கிறேன் பாரு. அண்ணா, சங்கர் யாதவ் சொன்ன அந்த கன் டீலிங் நாளைக்கு இல்ல, இன்னைக்கு தான் நடக்குது. அப்படியா? வா, உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா ட்ரெஸ் மிஸ் ஆயிருச்சுன்னா அண்ணனும் காட்டுவாரு. ஒன்ஸ் நான் ஜாயின் ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். ஜாயின் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிப்ப, ரிசல்ட்ட காட்டுவேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இப்பதான் உன்னோட தில்ல பார்த்தேன். சபாஷ், நீ கலக்கிட்ட. இது உங்க கூட ஃபர்ஸ்ட் டீலிங். இந்த வேலை கரெக்டா நடந்தா எல்லா டீலிங்கும் உங்க கூட தான். சரக்கு போனாலும் பணம் போனாலும் பரவாயில்ல. ஆனா நம்பிக்கை போச்சுன்னா உங்க எல்லாரோட உயிரும் மேல போயிடும். இதை விட லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எங்கிட்ட நிறையவே இருக்கு. வேணும்னா எல்லாருக்கும் கிஃப்டா தரேன், என்ஜாய் பண்ணுங்க. ஏய் இறக்க இறக்க, ஒரு தடவை எங்க கூட டீலிங் பண்ணுங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கும் தோஃபிகானுக்கும் சண்டை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அதனாலதான் நான் எப்பவும் ஜெயிக்கிறவங்க கிட்ட டீல் பண்ணுவேன். இந்த சென்னையிலையும் கன் கல்ச்சர் ஆரம்பமாகணும், அதுவும் என் கையால. அவன் ஒரு இன்ஃபார்மர். அவன் சட்டையில பாருங்க ஒரு கேமரா இருக்கு. என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சந்திக்கலாம். குத்தாஃபீஸ். அம்மாடி, வரேன்பா. ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி டோபிகான பார்த்துட்டு போ. ஆம்பா, ஆனா எனக்கு அட்ரஸ் தெரியாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு போறேன்.
நீ எது சொல்றியோ அதை வந்து தோஃபிகான் கிட்ட சொல்லு. சென்னையில நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்யறதுன்னு அவர் மட்டும்தான் செய்வாரு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அக்கா அக்கா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை ஓப்பனா சொல்லிடு. அப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நீங்க எழுதிக்கங்க. இங்க பாருமா, இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்க. காசிமேடு 1/16, கஜா தெரு, டோர் நம்பர் 13. டைப் பண்ணது முடிஞ்சிருச்சுன்னா அங்க என்ன பேசணும்னு நான் சொல்லி தரேன். நான் 7 மாசமா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க 3 மாசமா எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. இத சொன்னா போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்றத கேளுமா. அட்ரஸ் பூராத்தையும் நோட் பண்ணிட்டல, முதல்ல போய் அவரை பாரு. சரிங்கப்பா, நான் போய் பாக்குறேன். வாங்க வாங்க. இது என்ன விலை? எல்லாத்தையும் வாங்கியாச்சா? சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ணா, அது எவ்வளோ? கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன? என்னோட இந்த டுபாக்கூர் சரித்திரம்லாம் தேவையா? ஆமா, டோஃபிக்கும் அந்த மடனுக்கு என்ன சண்டை? சினிமா மாதிரி 2 பேரும் ஒண்ணா இருந்து அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களா என்ன? அவ்வளோ சீன் இல்லை. ஆரம்பத்துல இருந்து 2 பேரும் பெரிய எதிரிங்க. ஒரு நாள் அந்த யாதவ் எங்க அண்ணனோட தம்பியை கழுத்தை வெட்டி மெரினா வரைக்கும் வாக்கிங்லேயே போனாரு. அப்புறம் தான் அவனை கொல்லணும்னு நிறைய பிளான் போட்டாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அந்த யாதவை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் வந்துட்டல, யாதவ் கதை முடிஞ்சது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? டேய் அமிதாப் பச்சன், அந்த அட்ரஸ் வேற யாரும் இல்லடா, நம்ம அண்ணன் தோஃபிகானோடது. வாடா போலாம். சலாம் அலைக்கும் பையா. வலைக்கும் அஸ்லாம். வாமா, என்ன இங்க வந்திருக்க? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? வேலை நல்லா போகுதுல்ல? இல்ல ஆபீஸ்ல யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லு. இல்லண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்ல. பணம் ஏதாவது வேணுமா? இல்லண்ணே, என்னோட ஆபீஸ்ல 3 மாசமா சேலரி தரல. கேட்டதுக்கு என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்க. நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்கோன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கேன். டேய் சலீம், போய் அவனோட கை காலை உடைச்சிட்டு வா. அண்ணா அண்ணா, என்ன யூஸ் பண்ணிக்கோங்கண்ணே. என் தில்லி என்னன்னு பார்க்கணும்ல. புது ஆளுங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணே ப்ளீஸ். சரி. ஓகே அண்ணா, நான் கிளம்புறேன். குதாஃபிஸ். உங்க பேர் என்னங்க? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? அண்ணா சொன்னதை செய். வேலை செய்யணும்னா பேரு, அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாம் தேவைங்க. அவசரம் இல்ல, பொறுமையாவே சொல்றேன். சரி. ஏன் இங்க நிறுத்துற? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெளிவா சொல்லுங்க. அப்பதான் கிளாரிட்டி வரும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அது உனக்கு அனாவசியம். 3 மாசம் சேலரி வரணும். அதை வாங்கி கொடுத்தா போதும். அதான் 3 month சேலரினா எவ்வளோ? இல்ல 1 மாசத்துக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. கேட்டு வாங்கணும்ல. 1 month 20,000, for 3 months it's 60,000. உங்க ஒருத்தருக்கு தான் தரலையா இல்ல எல்லாருக்குமா? எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு மட்டும் கொடுக்கலையா? இதுல ஏதோ ஒண்ணு சரியா படலையே.
சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல நீங்க போங்க, போனை ஆன் பண்ணி வைங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படி என்ட்ரி கொடுக்கணும்னு அப்புறம் டிசைட் பண்றேன். மாசை மாசம் ஆளான பொண்ணு மாம எனக்கு தான் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சா. சிவராத்திரி தூக்கம் போச்சு. அப்பா, இந்த பாட்டை கேட்டா என் நரம்பெல்லாம் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேப்பா. சேச்சே, இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஆசைங்க மட்டும் சாகவே மாட்டேங்குது. இந்த வயசுக்கு எனக்கே இவ்வளவு ஆசைங்க இருக்கும் போது உன் வயசுக்கு எவ்வளவு ஆசைங்க இருக்கும்? ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. காட்டுறியா? காட்டுமா, காட்டு, ஒரு முறை காட்டு. எக்ஸ்பிரஷன். நான் எக்ஸ்பிரஷனை தான் கேட்டேன். ஆமா, வரமாட்டேன்னு சொன்னியே, ஏன் வந்த? So please give me 3 months salary, then I'll go. நீ போயிடுவன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. நானும் உன்னை வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வா 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 வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. எங்க வர சொல்லி கூப்பிட்டேன்னு புரிஞ்சதில்ல? நல்லாவே புரிஞ்சிருக்கோம். இங்க பாரு பேபி, நீ எவ்வளவு நெருக்கமா வரியோ அவ்வளவு நெருக்கமா உன் பணம் வரும். நீ எவ்வளவு தூரமா போறியோ அவ்வளவு தூரமா உன் பணமும் போயிடும். எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என் கைய புடி பேபி, புடி. சார், உங்க இன்டென்ஷன்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல சார். சார், என் வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சார் ப்ளீஸ் என் சேலரி கொடுத்துருங்க. உன் பணம் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியல பேபி. எங்க ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் சார். ப்ளீஸ். இங்க பாரு பேபி, உனக்கு உன் வீட்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு என் உடம்புல ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு மணி வேணும், எனக்கு ஹனி வேணும். அந்த ஹனி உன்கிட்ட தான் இருக்கு. குடு, எனக்கு ஹனி குடு. வா குடு, சீக்கிரம் குடு, வா. வரேன்டா, ஸ்ட்ராங்கா குடுக்க வரேன். பாராண்டா, உன்னை பச்சி செய்ய போறாண்டா. பாராண்டா பேபி, வா குடு. வந்துட்டே. டேய், யாரா நீ? உன்னை யாரா உள்ள அனுப்புனது? வா, வந்துரு, கொடுத்துருன்னு சொன்னல, கொடுக்கத்தான் வந்தேன். எப்படி வாங்கிக்க போற? நீ என்னடா எனக்கு கொடுக்கறது சுண்டலி? ஓஹோ, இதெல்லாம் உன்னுடைய ஸ்கிரீன் பிளே தானாமா? டைரக்ஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தரேன்டா. டேய், என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? செல்வராகவனுக்கு புதுப்பேட்டை ஸ்டோரிய கொடுத்தவனே நான் தான்டா. டைட்டில்ல அவர் பேரை போட்டுக்கிட்டாரு. வீச்சருவாவ கையில் எடுத்தா ரத்தத்தை பார்க்காம வைக்க மாட்டேன்டா. அண்ணா அண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணே. அண்ணா, பயத்துல அம்மா ஞாபகமே வந்துருச்சுண்ணே. சாரிண்ணே, நீங்க இவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலண்ணே. என்னடா நீ மனுஷன் தானடா? இப்பதான் நீ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கே. இந்த எண்டிங் எங்க போய் முடியுமோ? சிஸ்டர், மெசேஜ் பாத்துக்கங்க சிஸ்டர். ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மணியையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என் உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிஸ்டர். அதிகமா பிரஷர் வந்தா சுகர் கூட வந்துடும் போல தெரியுது. டேய், அப்படியே கொஞ்சம் மேல தூக்கு. காலடா, கால்ல தூசி ஓட்டிருக்கு, கொஞ்சம் தொட. சார், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல? சிக்னல் கூட கொடுத்துட்டாங்களே சார். வேலையை ஆரம்பிங்க சார். இங்க இருந்து கிளம்புங்க சார்.
நீயும் உன் அட்டை கத்தியும் கதையா விடுற மாவன. இனிமே கதை பாட்டுன்னு உன் வாயில ஏதாவது வந்துச்சு, இப்ப கத்தி தான் உடைச்சேன், நாளைக்கு எதை உடைப்பேன்னு தெரியாது. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அட உள்ள வாங்களே, அம்மா அப்பா அறிமுகப்படுத்துறேன். ஏம்மா யார் இது? அப்பா, தௌஃபிக் பாய் இவர்தான் அனுப்பிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு. இவர்தான் சரியான நேரத்துல வந்து எனக்கு 3 மாசம் சேலரி வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அல்லாஹ் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. உன் பேர் என்னப்பா? அமிதாப் பச்சன். வாவ், நல்ல பேரு. உலகம் பூரா இந்த பேர் தெரியும். அட என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ இருக்கட்டுங்க, உங்க அன்பே போதும். அடுத்த முறை வரப்ப பிரியாணியை சாப்பிட்டு போறேன். ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அமிதாப் பச்சன் ஆச்சே. இந்த வீக்கெண்டு துபாய் போகணும். டிக்கெட்டை புக் பண்ணி வை. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிடு. டிக்கெட் சொன்னா 2 சார்? 2? இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னா என்ன? சார் சார் அது வந்து கொஞ்சம் பர்சனல் சார். சாரி சார், நான் அப்புறமா வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. சொல்லு. அதான் சார், புதுசா வந்த ஹீரோயின் இருக்கால, ஃப்ரீயா இருக்குன்னு ஃபோன் பண்ணா. அதான் 2 பேருக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுமா? அப்படியா? பத்திரம். கரெக்டாக தான் சொன்னேன் சார். போட்டுரு. அப்புறம் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வை, ரொம்ப பிகு பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. ஓகே சார். சரி சொல்லுங்க கமிஷனர். தேசபக்தி போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை நீங்க என்னோட ரகசியத்தெல்லாம் தோண்டி எடுத்து என்னையும் உள்ளத்துக்கு போட்டுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், ஆனா இப்பெல்லாம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது சார். தப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லீகல் ஆக்ஷன் எடுக்கிறோம் சார். அப்பா, நல்ல வார்த்தை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஏன்னா கெட்டதையே கேட்டு கேட்டு இந்த காதுக்கு நல்ல விஷயமே கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அரசியல்வாதிங்க எப்படி இருப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்கன்னு. மக்களே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க. நடுவுல உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? இங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. லைஃப்ல ஹாப்பியா சம்பாதிங்க. ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. நல்லா புரியுது சார், ஆனா ஐம் சாரி. எனக்கு தெரியும் சார் நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு. இந்த சில்லற பசங்களை உள்ள தூக்கி போட்டு நீங்க சில்லற பைசா சம்பாதிச்சுங்க. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வேலையில குறுக்க போக கூடாது. சாரி சார், நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரிதான். யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சார் உங்களோட சின்சியர் என்னன்னு. நீங்க யாருக்கும் ஒத்து போக மாட்டீங்கன்னு தெரியும். மக்களுக்கு தெரியாதா சார் நாங்க உதவாக்கறேன்னு? ஆனா எதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. வேற ஆப்ஷன் இல்ல சார். ஆப்போசிட்ல 10 பேர் இருந்தாலும் அவங்களும் உதவாக்கறதா. யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்ல, அவங்களும் அங்க அப்படிதான் இருப்பாங்க. சார், இங்க மக்கள் ஈஸ்வர் மாதிரி. அவங்களே நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க. தப்பு பண்ண தலையில கை வச்சு பஸ்பம் ஆக்குவாங்க, மறுபடியும் எங்களை ஜெயிக்கவும் வைப்பாங்க. சார், ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் ராட்சசர்களை கடவுள் கொன்னாரு சார். எனிவே, தேங்க்யூ. வரேன் சார். இவன் எதுக்கும் மசீரா மாதிரி தெரியல. கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காராம். ஹோம் மினிஸ்டரே ஃபோன் பண்ணி சொல்றாரு, நோ அரெஸ்ட், என்கவுண்டர் பண்ண போறாராம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடு. மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணு. எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லு. புது ஆளுங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம். நம்ம பழைய கேங்ல இருந்து சில பேர் வெளியே போயிட்டாங்க. அவங்க மேலேயும் ஒரு கண் இருக்கணும், சரியா? எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை வச்சு மடக்கிடலாம். அதுக்கு அவசியம் இல்ல. ஃபோன் வந்தது ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருந்து. புரிஞ்சுதா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன கேம் ஆடுவோம்.
பிளான் பண்ணி அந்த யாதவ் கேங்ல இருக்கிற மொத்த பேரையும் தூக்கிடலாம். நம்ம ஆளுங்களை வச்சு இல்ல, வெளி ஆளுங்களை வச்சு. அப்போ சந்தேகம் அந்த யாதவ் மேலதான் வரும். அப்புறம் கமிஷனர் யாதவ தூக்கிடுவாரு. அந்த அமிதாப் பச்சன் என்ன பண்றான் பாய்? யாதவ கொல்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்னும் பண்ணாம இருக்கான். அட, அந்த வேலையை அப்புறமா பார்க்கலாம். நான் உனக்கு எந்த லிஸ்ட கொடுத்தனோ அந்த வேலையை முதல்ல பாரு. புரிஞ்சுதா? சரிங்க பாய். சார், சிட்டியில் நடந்தது மொத்தம் 80 மர்டர் சார். அதுக்குண்டான ஃபைல் தான் இது. செத்தவங்க எல்லாருமே தோஃபிகான் கேங்கை சேர்ந்தவங்க சார். அவங்கள கொன்னது பீகார் கேங் ஆளுங்களா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்கொயரி பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல் இருக்கு சார். நீங்க ஒரு தடவை பாருங்க சார். எஸ். எதுக்கு இந்த ஃபைலு? செத்து போனது ஒன்றும் பப்ளிக் இல்லையே. அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன், ரேப் பண்றவன், கொலைகாரன் இவன் தானே. சாவட்டும். அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. சார், பிரஸ்காரங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்றது? இந்த பிரஸ்காரங்க இருக்கானுங்களே, இன்னோசன்ட் பீப்புள் செத்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டான். இப்படிப்பட்ட உருப்படாதவன் செத்தான்னா 1000 கேள்வி கேட்பானுங்க. அது இல்ல சார். ஏதோ ஒன்று சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க. சார், மற்ற கேங்க என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கு சார்? எங்க போயிட போறாங்க? காட்டுல இருந்த சிங்கம் இப்பதானே நாட்டுல என்ட்ரு ஆயிருக்கு. பசி தீர்ற வரைக்கும் வேட்டைய நிறுத்தாது. எனிவே, நீ போ. எஸ் சார். ஏய் யாதவ், சங்கர் யாதவ், நைஸ் கேம். பிளான் எங்களோடது, பலன் உனக்கா? எதுவுமே தெரியாத மாதிரி டக்குன்னு கண்ணு தூக்கி காட்டிட்ட. பா, நல்லா கேம் ஆடுறப்பா சங்கர். என்னடா நீ சொல்ற? ஆமாண்ணா, செத்தது 8 பேரு. அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க. சாகடிச்சது நாம தான், செத்ததும் நம்ம ஆளுங்க தான். அதுக்கு பிளான் போட்டது கூட நீதான்னா. என்னடா பேசிட்டு இருக்க? அண்ணா, எங்க ஆடு நம்மள் தான், பிரியாணி நம்மள் தான். ஆனா தின்னது மட்டும் சங்கர் யாதவ். டாபிக் கேங்ல புதுசா வந்தா நான் என்னமோ நினைச்சுக்கிட்டேன். உனக்கு பயங்கர பிரெயின் இருக்குடா. எல்லாத்தையும் சொல்லிட்டல, கிளைமேக்ஸ் கூட சொல்லிடு. அண்ணா, நம்ம அதான் நீ போட்ட பிளான் எல்லாம் லீக் ஆயிடுச்சு. உன் கூட இருக்கிற எல்லாரும் ஆப்பு வச்சுட்டானுங்க. நீ கொல்ல சொல்லி கொடுத்த போட்டோஸை மாத்தி நம்ம ஆளுங்களே கொன்னுட்டானுங்க. வந்து கொன்னவனுங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. போட்டோவை பாக்குறது கொல்றது, போட்டோவை பாக்குறது கொல்றது. ஆனா செத்தது மட்டும் நம்ம ஆளுங்க தானே. அதான் நடந்துச்சு. எவ்வளவு மோசம் பண்ணிட்டியா யாதவ்? என் கையால நீ சாகர நாள் கிட்ட நெருங்கிருச்சு. ஏய் டாபிக், சும்மா கத்துனா ஒண்ணும் ஆக போறது எல்லாம் ஆகும். இனி நாங்க நடத்துவோம், நடக்கிறத நீ பார்க்க போற. ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீன்னு நினைக்கலாம் சங்கர் யாதவ். ஆட்டத்தை ஆரம்பிச்சது நான் தான், முடிக்க போறது நான் தான். ஒவ்வொரு படியா இல்ல, உன்னை ஒரே அடியா இறக்க போறேன்டா சங்கர் யாதவ். ஏய், இந்த பச்சா பிளான்லாம் நான் ட்ரவுசர் போட்டப்பவே பாத்துட்டேன்டா. போடு, எத்தனை பிளான்ஸ் வேணா போடு. இந்த பிளான்ஸ் எல்லாம் என்னோட பிளான்ஸா மாத்திக்க எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? எனக்கு வேண்டியதும் அதான். ஆட்டத்தை யார் ஆடுறாங்கன்னு உனக்கு புரியாது. யாரு பேட்டிங் பண்றாங்க, யாரு பவுலிங் பண்றாங்கன்னு எதுவும் புரியாம நீ மண்டைய பிச்சுக்க போற பாரு. சபாஷ் யாதவ், உன் கண்ணுல பயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய் அமிதாப் பச்சன், கிரவுண்ட்ல பார்க்கலாம். பேட்டிங் யாரு, பவுலிங் யாருன்னு அங்க பாத்துக்கலாம்.
கிளம்புடா கிளம்பு. சபாஷ். சபாஷ். உங்க எல்லாரோட கண்ணும் மூடி இருக்கு, ஆனா மக்கள் ஓட்டால அடிச்சு உங்க கண்ணை திறக்க வைக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஜாதியையும் மதத்தையும் ஊருக்குள்ள முன்னேற்றி வர்ற தலைவர்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தோஃபிக் பாய். அண்ணா அண்ணா, என்ன இது காலங்காத்தால அண்ணான்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வந்திருக்க? ஸ்வீட்ஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓஹோ, அவ்வளவு சீன் இல்ல. இது முழுசா உனக்கு இல்ல, அண்ணனுக்கும் தான். ஆஹா, ஹெல்ப் பண்ணதுன்னா ஸ்வீட்ஸ் மட்டும் அண்ணனுக்கா? எனக்கு எதுவும் இல்லையா? என்னையும் உன்னையும் தவிர வீட்ல வேற யாரும் இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? தேவையில்ல, நான் அப்புறமா வரேன். அடிக்கடி அங்க வர போற, என்கிட்டே கொடு, நான் கொடுத்துறேன். சரி, நீ சொன்னது கரெக்ட் தான். உங்களை மாதிரி பொண்ணுங்க டைரக்டா சொல்ல மாட்டீங்களோ? பசங்க எதுக்கு டைரக்டா கேட்க மாட்டீங்க? நாங்க டைரக்டா தான் கேக்குறோம், நீங்க தான் மழுப்புறீங்களே. நாங்க மழுப்புனாலும் எங்க காரியங்கள் பேசும் டைரக்டா. நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அது எல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களோட கைய உங்களை இப்படி பிடிச்சிருக்க. பொண்ணு சம்மதம் சொன்ன நாள் இது, நல்ல தேதி பார்த்து புட்ட திருமணம். இனிமே நீயும் நானும் வேற இல்லையே, உடல் ரெண்டு என்றாலும் உயிரொன்று தானடி. உன் கண்கள் ஆழ்கடலோ பார்த்ததும் மூழ்கிவிட்டேன். உன் கைகள் பூவிலங்கா அன்பில கட்டப்பட்டேன். உந்தன் துணையோடு நானும் அச்சம் இல்லாமல் வாழ்க்கை பயணம் செல்வேன். பேரன்புடன் உந்தன் பூ போன்ற மேனி அள்ளி எடுத்து நடப்பேன். நீ சொல்லு ஒரு வார்த்தை, சொல்லு ஒரு வார்த்தை, உன் காதல் நான் தானே என்று. உன்னை தங்கச்சில போல என் மன கோயிலில் வைப்பேன். உன் கண்கள் ஆழ்கடலோ பார்த்ததும் மூழ்கிவிட்டேன். உன் கைகள் பூவிலங்கா அன்பில கட்டப்பட்டேன். இனிமேல் எங்கு போனாலும் நிழலாக நானும் ஒட்டி இணைந்திருப்பேன். உன் கை மெல்ல பிடித்து நான் செல்கின்ற நேரம் பூவாசம் வீசுதடி. இனிமேல் எங்கு போனாலும் நிழலாக நானும் ஒட்டி இணைந்திருப்பேன். உன் கை மெல்ல பிடித்து நான் செல்கின்ற நேரம் பூவாசம் வீசுதடி. ஒரு நல்ல தேதி பார்த்து நெற்றி பொட்டு வைத்து உன் சொந்தமாவது போ. உன் இதய பலகை மேல் என் ரத்தம் எடுத்து என் பேரை எழுதிக்கோ. என் சுவாசத்தில் கலந்திடு, என் உயிரில் இணைந்திடு. பல ஜென்மங்கள் தொடர்பு உன்னுடன் இருக்கு, என்னுடன் இணைஞ்சுக்கோ. உன் கண்கள் ஆழ்கடலோ பார்த்ததும் மூழ்கிவிட்டேன். உன் கைகள் பூவிலங்கா அன்பில கட்டப்பட்டேன். இந்த மௌனங்கள் கூட ராகங்கள் பேசும், நான் ஒரு இசைக்கருவி. இன்று உன்னால நெஞ்சில் காதல் மயக்கம், என்னோட சொந்தம் நீயே. நானும் சம்மதம் சொல்லிட்டேன், சம்மதம் சொல்லிட்டேன், சம்மதம் சொல்லிட்டேன் உனக்கு. இந்த உயிரும் உனது, உடலும் உனது, காதல் என்பது இனிது. உயிருள்ள வரையில் நண்பனே உன் கரம் பிடித்து
வாழ்வேனே என் வாழ்க்கை லட்சியம் நீதானே இனி ஒரு கணம் கூட பிரிவென்பதில்லையே அண்ணா ரம்ஜான் நெருங்கி வந்துருச்சு. இந்த ரம்ஜானுக்கு இந்த சென்னையே கலக்குன்னு கலக்குறோண்ணே. சலாம் வலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்லாம். நீங்க வந்ததுல எனக்கு பழைய நாட்களே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இல்ல பாய், எனக்கு தெரியும். அந்த சங்கர் யாதவ் உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை விடவே கூடாது. உங்க தம்பி தலையை வெட்டிட்டு அவன் மெரினா வரைக்கும் நடந்தே போனான். அவனை விட்டுற மாட்டான் பாய். அண்ணா இனிமே நமக்கு எல்லாமே நல்ல நாள் தானே. தம்பி யாரு? கேங்குக்கு புதுசா? அமிதாப் பச்சன் நம்மாலதான் அந்த சங்கர் யாதவ கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம கேங்குள்ள வந்திருக்கான். நம்ம பையன்தான், தம்முள்ளவன். ரொம்ப நாளா ஜெயில இருந்தானுங்கல்ல, அதான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கஞ்சா கேங்கன்னா அப்படிதானே. எந்த வீட்டுக்கு போனாலும் ரேப்பு, மர்டரு, என்ஜாய்மெண்ட். யாரு கண்ணுல மாட்டினாலும் அவங்க கதை. வாப்பா. சலாம் வலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்லாம். அண்ணா ஜெயில இருந்து வந்த நம்ம கேங்கு இன்னும் 1 மணி நேரத்துல உங்க முன்னாடி வந்து நிப்பாங்கண்ணா. அண்ணா இந்த ரம்ஜானுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருப்பாங்கண்ணா. இனிமே இந்த சிட்டில உங்களை அடிச்சுக்க வேற ஆளே இல்லைண்ணா. இனி அந்த சங்கர் யாதவோட கதை முடிஞ்சது. ஈத் முபாரக் பாய். வலைக்கும் அஸ்லாம். சலாம் அலைக்கும் பாய். சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்லாம். வலைக்கும் அஸ்லாம். ஏய் நான் எடுத்துட்டு வரேன் இரு. எடுத்துட்டு வரேன்டா. Hey!
ஜெயில இருந்து நம்ம பழைய கேங் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இனி உங்களுக்கு தோல்வியே இல்லனா அந்த சங்கர் யாதவ போட்டு தள்ளிடலானா. தோஃபிக் பாய் 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 இனி நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த சங்கர் யாதவோட ஆட்டம் முடிஞ்சது. தௌஃபிக் கான், உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. யாரா அவன்? அவனை கொல்லுங்களா. என் இடத்துக்கே வந்து என் ஆளையே அடிக்கிறியா? முகத்தை காட்டு. யாருன்னு பார்க்கணும் போல இருக்கா? பார்த்தா தாங்க முடியுமா? பார்க்கற தில் இருக்கா உங்ககிட்ட? இருந்தாலும் நீ பார்த்து தான் ஆகணும். பாரு. அமிதாப் பச்சன், நீயா? அமிதாப் பச்சன் இல்லடா. நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்த உன் கேங்க பாரு. அடுத்து என் டார்கெட் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்றேன், கேள்றா. கஞ்சா சப்ளையர் காசிமேடு ராம்தாஸ், குழந்தைகளை கிட்னாப் பண்ற போரூர் சலீம், பொண்ணுங்களை பிராத்தல் ஹவுஸ்க்கு விக்கிற அந்த புறநகர் ரமேஷ், வட்டி வசூல் பண்ற அந்த பாரிஸ் காதர்பாய், கள்ள நோட் அடிக்கிற அந்த ட்ரிபிள் கேன் யாதவ், லேண்ட் ஆக்கிரமிக்கிற கூடுவாஞ்சேரி பட்டான், மாஃபியா கூட லிங்க் வச்சிருக்கிற மேடபாக் அக்தர், துபாய் ஷேக்குங்களுக்கு பொண்ணு விக்கிற அக்தர் கான் ஷாகிர் கான், கிட்னி வியாபாரம் பண்ற எக்மோர் அம்ஜத் கான், தினமும் அப்பாவி கூலிங்க கிட்ட வசூல் பண்ற அந்த ரசக், ரவுடிங்கிற பேர்ல மாமூல வசூல் பண்ற அந்த ரஃபீக் கான், செயின் ஸ்நாச்சிங் பண்ற அந்த பர்கத் மலேஷ், ராத்திரில வீடு புகுந்து கொள்ள அடிக்கிற அந்த கோடம்பாக்கர் ராம் யாதவ், அவங்க எல்லாரோட சேர்த்து உன்னையே கொன்னு ஒரு ரத்தத்தால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலனா என் பேர் தேவராஜே இல்லடா. என் பேர் தேவராஜே இல்லடா. இத்தனை நாள் நீ எல்லார் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருந்த. உன் கூட பேசணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு, உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு நாள் உன்னை எதுவுமே கேட்கல. ஆனா இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவங்களை எதுக்காக இப்படி கொலை பண்ணிருக்க? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். அடுத்து நீ இப்ப என்ன பண்ண போற? அண்ணா, இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம்ண்ணா, போயிடலாம். அந்த தோஃபிக்கானோட ஆளுங்க நம்மளை தேடிட்டு இருக்கானுங்கண்ணா. இங்கிருந்து போயிடலாம், வாண்ணா. உனக்கு மேனஸ் இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ நடுவுல புகுந்து ஏதோ உளறிட்டு இருக்க. கிளம்பிங்க இருந்து. இங்க பாரு, நீ வேணா அண்ணனை விட்டு இருக்க முடியும், ஆனா நான் அண்ணனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சரி, நீ அண்ணனை விரும்புறதால, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதால, அண்ணனை பத்தின எல்லா விஷயத்தையுமே இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். வேணாண்டா. அந்த பொண்ணு கேட்டதுல தப்பு என்னன்னா இருக்கு? உன்னையே நம்பிட்டு இருக்கு, உசுறு குசுரா உன்னை காதலிக்குது. இவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குன்னு. எங்க அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தவர் தெரியுமா? அம்மா அப்பா அக்கான்னு வீடே எப்பவும் ஒரே கலகலப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எங்க பிரச்சனை மாதிரி டீல் பண்ணுவோம். உங்க சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. நான் குடிக்க மாட்டேன், நோ தேங்க்ஸ். தம்பி, எங்க பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா அவங்க வந்ததுல இருந்து என்ன ஒரு முறை கூட ஒன்னும் பார்க்கல. ஆனா இவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு சார். பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அன்னைக்கு ஆல்ரெடி நாம ரோட்லயே மீட் பண்ணிட்டோம். அன்னைக்கு ரோட்லயா? எனக்கு ஒன்னும் புரியலையே. அன்னைக்கு பஸ் ஸ்டாப் 2ன்னு ஒரு படம் எடுத்தோம். இதோ இந்த முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாருங்க, நல்லா பாருங்க.
ஹலோ, எங்கடா இருக்க? வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுடா. வரும்போது பெட்ரோல் வாங்கிட்டு வா. வாட்ஸ்அப்ல உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. வச்சிடறேன். பாய். நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு வர வேண்டிய அவுட்புட் வரைக்கும் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா பாத்துட்டே இருந்தா என்னோட ஆக்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும். ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. சொன்னதை மட்டும் செய். போ. போயா. யாஹூ லலலலலலலா. யா யா. சும்மா சூப்பரா இருக்கே. நம்பர் தெரியா? ரைட்டு, வீடியோ காலில் பேசலாம். அக்கா ஆக்டிங் ஆக்டிங் கண்டினியூ பண்ணுங்க. வேணாமா? துணிவு டிக்கெட் எடுத்துட்டு வர்றேன். என்ன வரியா? ஏன் பிடிக்காதா? வேணா ஏதாவது ஒரு பார்க்குக்கு போலாமா? இல்லைன்னா அடையார் ஹோட்டல் வேணா புக் பண்ணிட்டா? எங்க போலான்னு சொல்லுமா, என்னால தாங்க முடியல. கேண்டா, வெக்கமா இல்ல? உன் பொண்ணு வயசு இருக்கா உங்களுக்கு? அவங்கள போய் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார் 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 விட்டுருங்க. நான் வேணும்னு தான் சார் செஞ்சேன். சும்மாதான். வேணும்னு தான் செஞ்சு ஒத்துக்கிறவரியா? ஒத்துக்கிறியா நீ? உன்னெல்லாம் நடு ரோட்ல வச்சு செருப்பால் அடிக்கணும். விடுப்பா. உங்கள மாதிரி ஆளுங்களை பிடிக்கதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களை அனுப்பி இருக்காங்க. வேற உன்ன ஆதாடி ஐயா ஐயோ என்ன இந்த குப்புக்கு புரிங்க ஐயோ என்ன இப்படி குத்துறாங்க? ஆலபுட்ரா சாமி. அப்பா ஞாபகம் வந்துருச்சா? நீ ரோட்ல ஒரு பொண்ணு அழுக வச்சல்ல? ஸ்டூபிட். நீ எங்கடா இங்க? என்னடா இது? நில்லுங்க நில்லுங்க. டீஸ் பண்ணது வேற யாரையோ இல்ல, உங்க பொண்ணதான். டீஸ் பண்ணவன் இவன். இதுக்கு கதை, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் பண்ணது நான் தான். ப்ரமோஷன்ஸ் என் அக்கா. இப்ப எதுக்குடா அதெல்லாம் சொல்ற? நீ தானே சாயந்தரம் பியரும் பிரியாணியும் வாங்கி தரேன்னு சொன்ன. என்னடா இது? ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரி. நான் சொல்றேன்ப்பா, வீட்ல இருந்தா என்னோட கேரக்டர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வெளியில இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சோ என் கேரக்டரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதானே? ஆஹா, நீங்க பெரிய அறிவாளி மாமா. இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. பிடிக்க வேண்டியது உனக்கு இல்ல, உன் அக்காக்கு. அப்பாடி, நம்ம ஷார்ட் ஃபிலிம் நல்லபடியா சக்சஸ் ஆனதுனால மாமா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மாமா, என் அக்காவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு என்னைக்காவது என் அக்கா மேல கோவம் வந்து அவளை திட்டணும்னு நினைச்சா வாய்க்கு வந்த மாதிரி திட்டுங்க. அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி வேணா இழுத்து போட்டு அடிங்க. என்னோட கோவத்தையும் சேர்த்து தீத்துக்கோங்க. அவ எப்படா வீட்ல இருந்து போவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ அக்காங்கிறதுனால பொறுத்து போறேன். இவளோட ஓவர் ஆக்ஷனை தாங்க முடியல மாமா. மாமா, உங்களுக்கு எப்பயாவது சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். ஃபுல்லா குடிங்க. நீங்க கோவப்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் தயவு தாட்சணை இல்லாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அது மழை காலமா இருந்தாலும் பரவாயில்ல. அடிக்கிறதுல திட்டுறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். மாமா, ஆனா எங்க அக்கா மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி எங்க முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, நான் எங்க அக்காவுக்கு ஏதாவது நடந்தா நாங்க எல்லாரும் உயிரை விட்டுடுவோம் மாமா. அவளுக்கு ஏதாவது நடந்தா எங்க யாராலையும் தாங்க முடியாது. நாங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். அவ எங்க எல்லாரோட உயிர் மாமா. உங்க அன்பை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மச்சான். அம்மா, அப்பா, அக்காக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு. பிரியா,
உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் அதிகமாயிடுச்சு. கண்ணை மூடினா கண்ணுக்குள்ள உன்னோட முகம் மட்டும்தான். என்னது முழிக்கவே விட மாட்டேங்குது. அதனாலதான் நான் அதிகமா தூங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, சூப்பரா எழுதியிருக்கான். கவிதை பிரமாதமா இருக்கு. 100க்கு 100 மார்க் கொடுத்தேன்னு அந்த பையன்கிட்ட சொல்லு. உண்மையில நான் எவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு 4 முறை கூட்டிட்டு போயிட்டாங்க. உன் சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை 100 வருஷமா இல்லாம 1000 வருஷமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இது 1,00,000 முறை சொல்றதா நினைச்சுக்கோ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னொரு லவ் லெட்டரா? சூப்பரா இருக்கு. ஐ இம்ப்ரெஸ். குட்ரா. ஹலோ ரோமியோ, எதுக்கே பயப்படுற? நேத்து நீ எழுதின லவ் லெட்டரை படிச்சேன். செம்மையா இருந்துச்சு. சூப்பரா எழுதிருக்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. வா, காஃபி குடிச்சிட்டே உட்காந்து பேசலாம். வா. இன்னும் எத்தனை நாள் லவ் லெட்டரா கொடுக்க போற? என் அக்காவை அறிமுகப்படுத்துறேன். என் அக்காவுக்கு ஒன்று மாதிரி டேரிங் பர்சன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்க. காதலிக்கிறவங்க எப்பவும் பயப்படக்கூடாது. அம்மா, அப்பா, யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? யார் இந்த பையன்? அதான் நேத்து அக்காவுக்கு லவ் லெட்டர் எழுதினால அந்த ரோமியோ. ஓ, அது நீதானா? அதுல உனக்கு எதுக்கு அவ்வளவு தூக்கம் வருதுன்னு நீ ஒரு விளக்கம் கொடுத்த பாரு. சூப்பர். ஏமா, காப்பி எடுத்துருவாமா. எனக்கு மட்டும் லவ்வுக்காக 1000 வருஷம் சொன்னியே. அடாடாடா, என் இதயத்தையே தொட்டுட்ட. உட்காருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்பவே எல்லா விஷயத்தையும் கேட்டுருவியா? முதல்ல காப்பியை குடிக்க விடுமா. சாப்பிடு. கூச்சப்படாம வாங்கி குடி தம்பி. குடிப்பா. குடி. அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. நான் பிஏ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. உன் காதலை பாராட்டுறேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்க. மிஞ்சி போனா உனக்கு என்ன ஒரு 19 வயசு இருக்கும். இந்த வயசுல காதல் வர்றது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அது மன்னிக்க முடியாத தப்பா மாறக்கூடாது. உன்னோட வாழ்க்கையே அது அழிச்சிரும். ஒரு தடவை நல்லா யோசி. நீங்க 2 பேரும் சரியான வயசுல காதலிச்சா நாங்க கண்டிப்பா எதிர்க்க மாட்டோம். ஆனா என் பொண்ணுக்கு வயசு 23ஆவது, உனக்கு 19 தான் ஆகுது. இது ரொம்ப இன்னோசென்டான காதல். உன் காதல் தப்புன்னு சொல்லல. இது உண்மையிலேயே காதலிக்கிற வயசு இல்லைன்னு சொல்றேன். இப்படி அவசரப்படுறதால எத்தனை தவறுகள் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன்னோட வாழ்க்கையும் அந்த மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. உன் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரே பையன்னு சொன்ன. உன் மேல அவங்க எவ்வளவு ஆசை வச்சிருப்பாங்க. இங்க பாருப்பா, எந்த ஒரு அம்மா அப்பாவா இருந்தாலும் பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியாது. சாரி அங்கிள், தப்புன்ட்டு மன்னிச்சிருங்க. அடடே, எதுக்கு பாளுற? எழுந்துரு எழுந்துரு. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லல. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வர வாரத்துல கல்யாணம். நீ ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னால உன் அப்பா அம்மாவை நினைச்சு பாத்துக்க. அழாதப்பா, நீ என் புள்ள மாதிரிதான். இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்ட? என் பையனும் இருக்கானே, லவ் லெட்டர் கூட எழுத தெரியாது. எவன மாதிரி லவ் லெட்டர் எழுத சுத்தமா தெரியாதுமா. அது எங்களுக்கு தெரியும். வந்ததுக்கு என் ஃபேமிலி மொத்தத்தையும் சிரிக்க வச்சுட்டேன். ஐயோ அண்ணா, எழுந்திருங்க. ஐயோ, பிளட் வருது. வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. பார்த்து ஜாக்கிரதை. அம்மா, அம்மா, அப்பா, அம்மா. அடடே, ரத்தம் வருதே. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. முதல்ல போய் காட்டன் எடுத்துட்டு வா. சீக்கிரம். இருங்க. ஐயோ அண்ணா, ரொம்ப வலிக்குதா? முதல்ல இத காயத்து மேல தடவுமா. தடவு. அண்ணா, இது எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க ஹாஸ்பிட்டல் போலாங்க. அடி பலமா பட்டிருக்கு.
ஏய் விடுடா ஏய் டேய் ஏய் விடுடா விடுடா டேய் ஆஸ்கல் ஏய் விடுடா ஏய் ராஸ்கல் எவ்வளவு பொறுப்பு உனக்கு வெளியே போடா வெளியே போடா ஏய் ஏய் விடுடா மரியாதை விடுடா ஏய் ஏய் விடுடா விடுடா அவள டேய் விடுடா ராஸ்கல் ஏய் விடுடா ஏய் ராஸ்கல் ஏய் விடுடா விடுடா என்னங்க பொண்ணை விடுங்கடா டேய் பொண்ணை விடுங்கடா ஏய் பேசாம விட்டுருங்க. ஐயோ அடிக்காதீங்க விடுங்க. அம்மா ஹலோ என்ன பிரியாணி தானே வாங்கிட்டு வரேன் பிரியாணி 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 அந்த எல்லோ கலர் சாரியை காட்டுங்க அதான் தாத்தா எவ்வளவு? 20 ரூபாய். ஓகே 2 கொடுங்க. அதையும் ஒரு டசன் கொடுத்துருங்க. அம்மா உனக்கு என்னாச்சுமா? ஐயோ ஐயோ அம்மா 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 எழுந்துமா. ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அக்கா நீ கேட்டதெல்லாம் வாங்கணும்னா அனில் அம்பானியால கூட முடியாது. அம்மா அக்கா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. எங்க இருக்க? வெளியே போயிருக்காங்களா? அக்கா 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 அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. அப்பா அம்மா 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 என்ன ஆச்சுமா? அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. அக்கா அக்கா
அக்கா. யாரோ உன் விவரங்களை ஃபுல்லா படிச்சுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்க. அந்த தௌஃபிகோட தம்பி தலையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனேன். அப்ப மக்களுக்கு உன் மேல ஏற்பட்ட பயத்தை வச்சுக்கிட்டு உன் பிசினஸ் நீ பெருசா வளர்த்துக்கிட்ட. கோடி கோடியா சம்பாதிச்ச. கூடவே சில தப்புகளையும் பண்ணிட்ட. சரி, அதெல்லாம் விடு. இனிமே அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். இதுக்கப்புறமாவது நீ நியாயமா பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு வையே, உனக்கு, எனக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. கூத்துப்பற்றையோட கதை நல்லாவே சொன்னீங்க. அது இங்க இல்ல, தெருவுல போய் சொல்லுங்க. 4 காசாவது கிடைக்கும். எனக்கு தெரியும் சொன்னா கேட்க மாட்டேன்னு. ஓகே, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனால சொன்னேன். குப்பையெல்லாம் தொலைச்சி போட்டுருவோம் எங்க கன்ஸை வச்சு. ரொம்ப நல்லது சார். பெருக்கி தள்ளுங்க. நாத்தம் அடிக்குது. ஆரோக்கியமா இருப்போம். கமிஷனர் சார், எனக்கு தெரியும் சார், நீங்க நல்ல ஷூட்டர்னு. உங்களுக்கு வேண்டிய அலக்களத்துல இருக்கீங்க. அவன் யாருன்னு கூட தெரியும். வரட்டும், என்கிட்ட வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப தெளிவாதான்ப்பா இருக்க. சரி, நானும் தான் பாக்குறேன்னு என்னதான் பண்ண போறேன்னு. எதுக்கு சார் என்ன உசுப்பேத்துறீங்க? வேலை நடக்கட்டும். தௌஃபிக் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் வராது. அப்படி வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது வரது வராது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னிலேருந்து உன் கையில இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க. களத்துல இறங்கி இருக்கிறவன் வெடிக்கிற எரிமலை மாதிரி. அவனை எதிர்த்து எவன் நின்னாலும் சரி, பஸ்பம் ஆயிடுவான். புரிஞ்சுக்க. சிட்டில இருக்கிற திருத்தணம் பண்றவங்க, ரேப் பண்றவங்க அத்தனை பேர் ஃபைல்ஸ் எடுங்க. முதல்ல அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளணும். கம் ஆன், குயிக். ஓகே சார். பாடியை உடனே போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. இந்த பொண்ணோட போட்டோவை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த பொண்ணு யாருன்ற ஐடென்டிஃபிகேஷன் இமீடியட்டா வரணும். இதை பார்த்து சாட்சி இருக்காங்களான்னு விசாரிங்க. கம் ஆன், குயிக். இந்த ரோட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணுங்க. சின்ன டீடைலா இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியால இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுங்க. யாருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் உடனே நமக்கு வரணும். நானே இன்வெஸ்டிகேஷனும் பண்றேன், இன்ட்ராகேஷனும் பண்றேன். டோன்ட் ரிலாக்ஸ். எடுங்க, ஒட்டுமொத்த ஜாதகத்தையே வெளியிடுங்க. சின்னவன் பெரியவெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, 48 மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேரையும் ஷூட் பண்ண போறேன். 2 தடவை ஜெயிலுக்கு போன லிஸ்ட் எல்லாம் முதல்ல எடுத்து என்கிட்ட கொடுங்க. சார், 2 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னா 100 கணக்குல இருக்காங்க சார். இருக்கட்டுமே, விட்ட சொல்றியா? அவனுங்கெல்லாம் ஆம்பளை பொம்பளை இல்லாம அத்தனை பேரை வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? போய் லிஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாம பப்ளிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோமா என்ன? வெளியில தலை காட்டவே அசிங்கமா இருக்கியா? பிரஸுக்கு நம்ம என்னத்தையா சொல்றது? போய் லிஸ்ட கொண்டு வாங்க. சார், என்ன கொல்றதால மட்டும் கிரைம் குறைஞ்சிடாது. என்ன மாதிரி 100கணக்கானவங்க பிறந்து வருவாங்க. ஹலோ சார், ஆர்டர் சார். ஷூட் பண்ணிடுங்க.
ஓகே சார். டேய், கிரைம் எப்பவும் சாகாது, கிரைம் பண்றவன் தான் சாவான். நான் இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். எதை செய்யணும்னாலும் ஆர்டர்ஸ் வேணும். எந்த வேலையை எடுத்தாலும் ப்ரெஷர் வரும். ரிவைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க. சாட்சிகளை கொல்றது, மர்டர் பண்ணிட்டு ஜாலியாக வெளில சுத்துறது. இவங்களை இப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தா ஒரு நாள் என் உயிர் போயிடும், அவ்வளோதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி மீட் பண்ணோன்னு? வெளியே வந்தவன் அவ்வளவுதான், மேல இருந்த கை வச்சவன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். வேற மாதிரி ஆயிடும் தெரியுமா? வந்தா உனக்கு பவரு. குடும்பம் புள்ள குட்டிலாம் வெளியே வந்தா நாங்க தான் ஞாபகம் வச்சுக்கோ. டியூட்டிலே இருக்காத, ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பெரிய நாடு நடக்கும் உனக்கு. நல்லா கை வச்சு நீ போட முடியுமா? செத்து போனோம்னா 50 ml பத்தாது தம்பி. குறைஞ்சபட்சம் 250 ml வேணும். அது மட்டும் இல்லாம இதை நீ குடிச்சு வச்சன்னா உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செலவு வேற செய்யணும். எப்படியோ சாகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்ட, போய் 250 ml வாங்கிட்டு வா. என் சாவு உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? இருக்காதா பின்ன? சாவு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதுன்னு என்னைக்கோ சொல்லி வச்சிருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன். மார்க் கம்மியா எடுத்தா சூசைட், அம்மா திட்டாங்கன்னா சூசைட், லவ் ஃபெயிலியர்னு சூசைட், எவனா ஏமாத்திட்டானாலும் சூசைடு, பிசினஸ் லாஸ் வந்தாலும் சூசைட். கடைசியில ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டிங்க போட்டு லைக் சரியா வரலன்னு சாவறானுங்களே, அவனை பத்தி என்ன சொல்றதுனா? இளைஞர்கள் நீங்க என்னதையா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களை நம்பி இருக்கிற அப்பா அம்மாவை பத்தியாவது யோசிங்கயா கொஞ்சமாவது. அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சதுனாலதான் செத்துடலான்னு முடிவு பண்ணு சார். அப்படி என்ன ஆயிடுச்சு? என் மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க சார். யாரு பண்ணாங்கன்னு கூட தெரியல சார். யாரோலாம் இல்ல, இந்த சிட்டில நடக்கிற அத்தனை கொலை கொள்ளை ரேப்பி பண்ணிட்டு இருக்கிற அந்த தௌஃபீக்கோட கேங் ஆளுங்க தான் அதை செஞ்சாங்க. எவ்வளவும் தெரிஞ்சு போலீஸ் ஏன் சார் அவங்க விஷயத்துல உதவாக்கரையா இருக்காங்க? அந்த உதவாக்கற போலீஸ்காரங்கள உதவாக்கரன் நான் தான். இந்த சிட்டிக்கு போலீஸ் கமிஷனர் நான் தான். அப்புறம் ஏன் சார் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? எல்லாரையும் சுட்டு தள்ள வேண்டியது தானே? இங்க பாருங்க மிஸ்டர், சட்டம் என் கைய கட்டி போட்டு இருக்கு. ஒரு போலீஸ்காரனா நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் கோர்ட்டு, விசாரணை, சாட்சி எல்லாம் நடக்கிறது தான். யார் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாலும் சரி 1 hourல போன் வரும். எம்எல்ஏ கிட்ட இருந்து வரும், எம்பி கிட்ட இருந்து வரும், இல்ல சிஎம் கிட்ட இருந்தே வரும். என்ன பண்றது? அவங்க எல்லாம் பதவியில் இருக்காங்க, அவங்க சொன்னதை தான் நாங்க செய்யணும். ரூல்ஸ் அப்படித்தானே இருக்கு. எது எப்படியோ, ஆனா உனக்கு நடந்த அக்கிரமம் இருக்கு ரொம்பவே கொடுமையானது. நான் சொல்ற மாதிரி சரியா? அப்படி பண்ணேன்னு வை, உனக்கு நடந்த அக்கிரமத்துக்கு நீ ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க எனக்கு உதவியா இருந்தா நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். அந்த தௌஃபீக் கான் கேங்ல கஞ்சா அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நடக்கிற எல்லா ரேப்புக்கும் காரணம் அவனுங்க தான். ஒரு 5 மாசத்துக்கு அவங்கள உள்ள பிடிச்சி போடுறேன். அந்த கேப்ல நீ தௌஃபீக் கான் கேங்ல போய் சேர்ந்துரு. அவனுக்கும் சங்கர் யாதவுக்கும் பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. சங்கர் யாதவ் நடவடிக்கை பத்தின தகவல் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். அது நீ அவங்கிட்ட சொல்லி உன் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்க. என்னோட சர்வீஸ்லயே சட்டத்தை முதல் முறையை இப்பத்தான் என் பக்கமா வளைச்சிருக்கேன். ஏன்னா நேரா போனா ஒண்ணுமே நடக்காதே. எதானாலும் சரி எனக்கு தேவை ஒண்ணுதான்,
இந்த சிட்டி எப்பவும் அமைதியா இருக்கணும். அன்னைக்கு என் லைஃப் உங்களை மாதிரி தான். எதுக்கு உயிரோட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் என்ன சாக விடாம தடுத்து வழிகாட்டினீங்க. இப்பவும் வழிகாட்டியா இருக்கீங்க. எதுக்கு? எனக்கு நடந்த அநியாயம் எந்த குடும்பத்துக்கு நடந்தாலும் அதை என்னால யோசிக்க கூட முடியாது சார். ஒரு வாட்டி அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. தயவு தாட்சினை பார்க்காம ஒவ்வொருத்தனையும் தூக்கிடுறேன். இந்த மாதிரி வேலையை செய்ய உங்களுக்கு எவ்வளவு தடங்கள். ஆனா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு மர்டர் பண்ணாலும் 100 மர்டர் பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதானே நீங்க தானே சொன்னீங்க. இவனுங்க மாதிரி அக்யூஸ் 100 பேர் இல்ல சார். 1000 பேர் வந்தாலும் கொன்னுடணும். ஒரு முறை அந்த லிஸ்ட கொடுங்க சார். கொடுக்குறேன். ஆனா இந்த முயற்சியில உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இதுக்கு முன்னாடி உனக்கு யாருமே கிடையாது, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப உன்னை நம்பி அந்த பொண்ணு இருக்கே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க இன்னும் என்ன முழுசா புரிஞ்சுக்கல சார். நான் அவளை லவ் பண்ணதே அந்த ஹோம் மினிஸ்டருக்காக தான். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது அவன் தான். ஹோம் மினிஸ்டருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த லிங்க் என்ன இருக்கு சார். அந்த மினிஸ்டருக்கு ஒரு பிஏ இருக்கான். அந்த ஆளோட இல்லீகல் வேலைலாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்கு. கீர்த்தி அவனை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்ன. அவளும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இனி எல்லாமே கிடைச்சிரும். ஜாக்கிரதையாசி. அந்த தௌஃபீக் கேங் உன்னை எப்ப அட்டாக் செய்யணும் சொல்லவே முடியாது. அவனுக்கு அந்த சான்ஸே கொடுக்க மாட்டேன் சார். அப்பா இங்க கூடயா? உங்க ஈகோலாம் ஓரமா வைங்க. 1 இயர்ல எலெக்ஷன் வர வருது. நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். நான் ஜெயிச்சா நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க. எனக்கு தெரியும் மினிஸ்டர் சார், உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க எங்களை மாதிரி ரவுடிங்ல இப்போதானே யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் முழுக்க யூஸ் பண்ணிப்பீங்க. நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? என்ன தோபிக் பாய், என்னாச்சு உன் கேங்ல? உன் கேங்ல இருக்கிற கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதாங்க? அது ஒரு பழைய செட்டில்மெண்ட் சார், விடுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? முன்ன மாதிரி மக்களை பயமுறுத்தணுமா, இல்ல மோசம் பண்ணணுமா, இல்ல கலவரத்தை உண்டாக்கி ஓட்டு பெட்டிய மாத்தணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அதெல்லாம் பழைய ஸ்டைல். இப்போ எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் எல்லாம் புதிய டெக்னாலஜி. இங்க பாரு பாய், எலெக்ஷன் நடக்கும்போது உன் ஏரியால கலவரம் நடக்கணும். குறைஞ்சது 5 பேர் அது சாகணும். சங்கர் யாதவ், உன் ஏரியாவில் மத கலவரத்தை ஏற்படுத்து. கடை, பஸ், ட்ரெயின் எல்லாத்தையுமே உடைக்கணும். நீ ஜனங்களுக்கு அந்த கலவரம் நாம செஞ்சதான் தெரியணும். ஆனா போலீஸ்க்கு மட்டும் எந்த இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாது. அந்த பயத்தோட பப்ளிக் முழுக்க உங்க பார்ட்டிக்கு மட்டும்தான் ஓட்டே போடுவானுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் போலீஸ்காரனுங்க எங்களை வந்து ஜெயில போடுவானுங்க. நீங்க மட்டும் நல்ல பதவியில இருப்பீங்க, ஏசி ரூம்ல இருப்பீங்க, செக்யூரிட்டி, நல்ல சம்பளமும், வகேரா 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 வகேரா. என்ன பிளானிங் சார் உங்களது? நான் பண்ண மாட்டேன் சார். சார், இது எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் உங்களது மாதிரி இருக்கு சார். யாதவ், எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. என் வீட்டில் இருக்கிற மரம் காத்த மட்டும் வீசினா பத்தாது. காத்தும் வேணும், அந்த மரத்தில் இருக்கிற காயும் வேணும். கடைசியில காஞ்சு போன அந்த விறகு கூட எனக்கு மட்டும்தான் வேணும். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப மூலக்காரனாச்சே. சார், ஃபோன். ஹலோ. ஓகே ஓகே. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு யாரோ ஒருத்தன் தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டான். நீங்க வெளியில வந்து எப்ப தத்தளிக்க போறீங்க தான் தெரியல. அப்படி இல்லைன்னா தண்ணி வத்த நீங்களே வெளியில வந்துடுவீங்க. எல்லாம் அவன் செயல். அண்ணா, நம்ம ஆளுங்களை கொல்றாங்கண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? தோஃபிக் பாய், நம்ம ஆளுங்களை எவனோ ஒருத்தர் கொண்டுகிட்டே இருக்கான். அதுவும் ஷூட் பண்ணிட்டே இருக்கான் பாய்.
கணக்கு வழக்கெல்லாம் சரியாயிடுச்சா என்ன? இல்லைன்னா உங்க கேங்க்ல மிச்சம் மீதி யாராவது இருக்காங்களா? எல்லாரும் மேல போயிட்டாங்களா? அப்புறம் சொல்லு தோவேக், உன் கணக்கு என்ன? நான் பண்ண கணக்கு சரியாயிடுச்சு பாய். இனி நான் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கொன்னுகிட்டு இருக்கிறவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனோட இதயம், அவனோட கண்ணு, அவனோட மனசு, அவனோட பாடி அணு அணுவா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எரிமலை மாதிரி. அவனுக்கு எதிரில் போனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். தப்ப தெரிஞ்சுக்கிட்டு டிராப் ஆறது நல்லது. நான் டிராப் ஆறேன் பாய். ஏய் தோஃபிக், நான் இவங்க யாரையும் விட மாட்டேன். அந்த யாதவ அவனை எல்லாரையும் கொன்னுடுவேன். இதுதான் வேணும் தோஃபிக். அந்த யாதவ் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். மினிஸ்டர் சார், எனக்கு உங்க சப்போர்ட் வேணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். நான் அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் திரும்ப வருவேன். நாம ஜெயிக்கிறதே இந்த ரவுடிங்களால தான். இவனுங்களோட உயிர் நம்மளோட சேரோட பில்லர் மாதிரி. ஏன்னா கஷ்ட நஷ்டம் எல்லாமே அவனுங்களுக்கு தானே. பலனை மட்டும் நாம ஏத்துக்கணும். என்னன்னு தெரியல, அந்த யாதவ் மனசு மாதிரி ஓடி போயிட்டான். அவனுக்கு இந்த பூமியில கணக்கு முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அப்படிங்கிற? ஆமா சார். உண்மையா? ஆமா சார். இந்த ரவுடிங்களுக்கு என்ட்ரி மட்டும்தான் இருக்கும், எக்ஸிட் கிடையவே கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும். மேலே போறது தானே சார்? பரவாயில்ல, உனக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்கு. முதல்ல எலெக்ஷன் ஃபண்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ண பாரு. ஹலோ, ஹலோ ஸ்வீட்டி. ஹாய் பேபி. எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படி ஃபோனில் பேசிட்டே இருப்பியா? அன்னைக்கு கூட ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்ட. இப்போவாது கொஞ்சம் பார்க்குக்கு போய் ரிலாக்ஸ் ஆகலாமே. கிளம்பி வா ஸ்வீட்டி. பேபி, பார்க்குக்கு போய் என்ஜாய் பண்ற வயசு உன்னோடது. அதே பார்க்ல வாட்ச்மேன் வேலை பண்ற வயசு என்னோடது. அதனால பார்க்ல நம்ம 2 பேரும் நடந்து போனோம்னா சுத்தி இருக்கிறவங்களோட பார்வையை என்னால தாங்க முடியாதும்பா. அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியாட்டியும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கேவலமா இருக்கும். அப்போ எப்படி ஸ்வீட்டி, என்ன பண்ணலாம்? எனக்கும் என்னென்னமோ செய்யணும் போலதான் இருக்கு. என்ன செய்யறது? இந்த மினிஸ்டர் வேற சாவடிக்கிறான். இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன் வேற வரப்போகுது. டென்ஷன் தாங்க முடியல. அப்போ வா ஸ்வீட்டி, என் மடியில தலை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. உன் பேச்ச கேட்கறதுக்கே உடம்பு அப்படியே முறுக்கேறுதே. இந்த மினிஸ்டர் செத்தாலும் பரவாயில்ல, உன் பக்கத்துல நான் இருக்கணும். அவ்வளவுதானே? இன்னைக்கு இந்த பூமி தலைகளா மாறினாலும் சரி, உன் மடியில நான் இருப்பேன். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்துரு ஸ்வீட்டி. அடுப்பு அடுப்பு. ஓகே. சிட்டுக்கு சிச்சுக்கு 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 வந்துட்டேன். இந்த அளவுக்கு ரொமான்ஸ் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க, கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கொஞ்சம் ருசிச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோ ஆசை பொங்குற வயசுல நீ மோசம் செஞ்சு போகிற தாகம் எடுக்குது மனசுல தண்ணீரில் மூழ்க வைக்கிற நடக்க முடியல கிடுக்கு புடியல படக்குன்னு நான் விழுந்துட்டேன் அவிழ்ந்த மல்லிகை தவழ்ந்து வரையில குழந்தை போல கொஞ்சன ஆமாங்க நீ போகாத நீ பல காம லீலைகள் பண்ணு நீ வாசி 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 என்னை வீணை போல் வாசி நேசி 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 நீ காதல் சந்நியாசி வாசி 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 என்னை வீணை போல் வாசி நேசி 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 நீ காதல் சந்நியாசி உடம்பில் உரசிக்கோ வரம்புகள் மீறிக்கோ மன்மத பாடங்கள் இங்கே நடத்திக்கோ கட்டி கட்டி அணைச்சுக்கோ ஆடைக்குள் நுழைஞ்சுக்கோ கரும்பு உடம்ப நீ விரும்பி கடிச்சுக்கோ அத்து மீறி பித்து பிடிக்க சொத்த முழுதோ எடுத்துக்கோ தொட்டு தொட்டு நீ சொட்ட சொட்ட தேனை உறிஞ்சு குடிச்சுக்கோ அது கோப்பி நான் மதுபானம் நீ நாளும் போது ஏற்று நீ வாசி 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 என்னை வீணை போல் வாசி நேசி 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 நீ காதல் சந்நியாசி வாசி 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 என்னை வீணை போல் வாசி நேசி 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 நீ காதல் சந்நியாசி சார் மினிஸ்டர் ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சார் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா இரு நீ இப்ப கிளம்பு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஹாய் பேபி ஹோம் மினிஸ்டர் சார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு சில ஆஃபர் சொல்லுவாரு நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த முறை அவர் ஜெயிக்கிறதுக்கு பெரிய பேக்கேஜ் கொடுக்கறாரு சார் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க கடை எல்லாத்தையும் மூடுங்க பஸ்ஸை எரிங்க தேவைப்பட்ட எல்லாரையுமே கொல்லுங்க நம்ம டார்கெட் ஒண்ணுதான் நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் பஸ்ஸை கொளுத்துனா 1 லட்சம் பைக்கை கொளுத்துனா 10,000 கடைங்க மேல கல் எறிஞ்சா ஒரு கல்லுக்கு 2,000 நம்ம ஆளுங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுங்க எல்லாமே சத்தம் இல்லாம நடந்து முடிஞ்சிடணும் நம்ம எல்லாரோட டார்கெட் ஒண்ணுதான் நாம ஜெயிக்கணும் இன்னும் ஆஃபர் நிறைய இருக்கு உடம்புல கரிசனை ஊத்திக்கிறவனுக்கு 50,000 போலீஸ் மேல கல் எறிகிறவனுக்கு 4,000 ஆனா இந்த விஷயம் ஆப்போசிட் பார்ட்டி செய்யற மாதிரி இருக்கணும் ஆனா நாம மட்டும் சேஃபா இருக்கணும் ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம டார்கெட் சார் என்கிட்ட 12,000 யூத் இருக்காங்க சார் அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க சார் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்க சார் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா மீடியாக்காரங்க காட்டுவாங்க சார் அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸை கொடுத்தா போதும் சார் வெரி குட் என்கிட்ட 30,000 பேர் இருக்காங்க குரூப்பா பிரிஞ்சு போய் மானபங்கம் பண்றது ரேப் பண்றது மர்டர் எல்லாமே செய்வாங்க உன்கிட்ட யாருப்பா இருக்காங்க கேடுங்களை தவிர எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? ஓ நீங்களா? பார்க்ல பாக்கும்போது உங்களுக்கு நிறைய முடி இருந்தது.
அன்னைக்கு எந்த விக்க வச்சுட்டு வந்தேன்னு தெரியலையே. ஏய், நீ சரியா பார்க்கல. இதேதான் அன்னைக்கு காதுல நட்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு படுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். ஓகே டார்லிங், இருங்க எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன். என்னது? இப்ப நான் எங்க இருக்கேன்? இருக்க வேண்டிய இடத்துல தாண்டா இருக்கேன். யாரா கொக்க மக்கா? சரி, என் பேபி எங்கடா? பேபி என்னடா பேபி? உனக்குள்ள இவ்வளவு இருக்கா? கட்டில்ல கட்டி போட்டு வித்தைய காட்டுவேன்னு பார்த்தா சேர்ல கட்டி போட்டு அடிக்கிறியேம்மா. சொல்லு. என்னடா சொல்லணும்? ஐயோப்பா, ஐயோப்பா. எனக்கு புரிஞ்சிருச்சு. காதல் எனக்கும் துரோகம் பண்ணிடுச்சு. லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதி, கமலஹாசன் ஸ்ரீதேவி, இப்ப நான். உந்து காதல் இல்ல, காமம். டேய், மினிஸ்டர் பண்ற இல்லீகல் வேலை உனக்கு நல்லா தெரியும். மரியாதையா சொல்லிடு. அவ்வளவு ஹீரோயிசம் வேண்டாம். அடியிலேயே நான் நட்சத்திரத்தை பார்த்துட்டேன். இன்னும் அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லை. அந்த ஆள் செஞ்ச கேவலமான காரியத்தை எல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த பொடி கையிலேயே வச்சுட்டு சுத்துறியா? என்ன பண்றது? நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட நம்பாம என்கிட்டயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். அது இந்த நேரத்தில் உதவியா இருக்கும்னு எனக்கு எப்படியா தெரியும்? முதல்ல என்னை விட்டீங்கன்னா நான் ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துக்குவேன். அந்த ஹோம் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ வெளியே போவ. ஐயா, டேய், கொஞ்சம் தண்ணியாவது கொடுத்துட்டு போகடா. ஒரு சிகரெட் பீடியாவது கொடுத்துட்டு போக. வாயெல்லாம் ஒரே வளவளன்னு இருக்கு. ஐயோ, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானுங்களே, என்ன பண்றது? அதெல்லாம் வேண்டாம். பணத்தை மொத்தமா சேர்த்து வச்சு 5 வருஷம் கழிச்சு பங்கு போட்டுக்கலாம். சரியா? பாதி பேருக்கு கொடுத்துட்டா மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்ச தலைவருங்க போட்டோ வச்சுட்டு நம்ம பண்றது வியாபாரம் தானே. அதுங்கெல்லாம் சில்லறை. அதுங்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? சில்லறையா? அவன் எவனோ கம்பெனி ஆரம்பிக்கிறான், மக்களோட சொத்தெல்லாம் புடுங்கிடுவான். அவனை நம்ம கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம புடுங்க போறோம். ரேப் பண்றவன், கொலை பண்றவன், இவங்களெல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்து மிரட்டி அவங்கிட்ட நாம பணத்தை புடுங்கிறது இல்லையா? என்ன என்னங்கய்யா, இதெல்லாம் மாமூல் தானையா? நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டோ வச்சுக்கிட்ட அந்த மினிஸ்டரை தெரியும், இந்த மினிஸ்டரை தெரியும்னு அவங்க எல்லாரும் சம்பாதிக்கலையா என்ன? முதல்ல நான் சொன்ன வேலையை ஆரம்பிங்க. இனி ஆரம்பிக்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் மூட வேண்டியதுதான். என்ன எதை மூட சொல்றாரு? இதுல டிபார்ட்மெண்ட்டும் கலந்துக்குதா? சாட்சி வேணும்ல சார்? எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். வாங்க. மரியாதையா வரீங்களா இல்ல கையில காப்பு போடணுமா? எல்லாம் தெரிஞ்ச அந்த அமிதாப் பச்சனை என் தோஃபிக் கான் சும்மா விட மாட்டான். சார், அந்த ஹோம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாலாம் இந்த போன்ல இருக்கு. அந்த பிஏவுக்கு 2 கொடுத்ததும் கொடுத்துட்டான். நீங்க எனக்கு ஒப்படைச்ச வேலைக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன் சார். அவனுக்கு நீங்க தான் தண்டனை வாங்கி தரணும். நீ தனியா போக வேணாம். எப்படியோ ஹோம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்.
அந்த ஒட்டுமொத்த கேங்குக்கும் கம்ப்ளீட்டா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதுக்கு மேல நீ ரிஸ்கே எடுக்க வேணாம் ப்ளீஸ். இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வேண்டாம்னு சொல்றீங்களா சார்? அவனுங்களை ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் தூக்குற. பாரு ப்ளீஸ், நீ போகாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சார், தேவராஜ் கொன்னாகாது, கொன்னுட்டு தான் வருவான். ப்ளீஸ், நம்மள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா திரும்பி வருவேன். நம்ம கனவையும் நிறைவேற்றுவேன். உன் மேல சத்தியம். டேய் அண்ணி, ஜாக்கிரதை. அண்ணா நானும் வரேண்ணா. எனக்காக நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. போகட்டுமா, அவன் பிறந்தது இந்த மாதிரி அக்கிஷ்ட கொல்றதுக்கு தான். நான் உன்னை போக விட மாட்டேன். புரிஞ்சுக்கோ, இந்த நேரத்துக்காக தான் நான் பல மாசமா காத்துக்கிட்டேன். அமிதாப் பச்சன், மாரியா தாமல சத்தியமா சொல்றேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். என் ஆளுங்க அந்த கேங்ல இருந்தாலும் கொன்னுடு. ஏய் தௌஃபிக் கான், இது உனக்கு ஆப்புதான். என்ன தேடி என் இடத்துக்கே வந்து நல்லா மாட்டிக்கிட்டடா. இன்னைக்கு உன்னை இங்கேயே மண்ணோட மண்ணாக்கிடுறேன். வாடா.